ஏசி மேக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்குறது 10ஆம் வகுப்பு. அதில் நிகழ்தகவு பார்க்குறோம். நிகழ்தகவில் பயிற்சி 8.4 கேள்வி 6வது கேள்வி பார்க்குறோம். அந்த கேள்வி என்ன அப்படின்றது இதுதான் பார்க்கலாம். கேள்வி பாருங்கள். இப்போ தான் கேள்வி இங்கிலீஷ்லேயும் கொடுத்து வர்றோம், தமிழ்லேயும் கொடுத்து வர்றோம். இந்த கேள்வியை நல்லா படித்து பாருங்கள். 6வது கேள்வி 8.4 அப்படின்னா சொல்ல வராங்க அப்படின்னா, 2 பகடைகள் ஒருமுறை ஊட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்பின் கூடுதல் 8 கிடைப்ப நிகழ்த்த வைக்கிறாங்க. இது முதல் பகடை ஒன்று எடுத்துக்கிறோம் ப்ளூ கலரில். ரெண்டாவது பகடை ரெட் கலரில் எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு இது ஃபஸ்ட்டு 1,1 வரும் முகமதிப்பு. இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதில் இந்த 3,1 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்னென்னா இப்போ ரொட்டேட் பண்ணால் வந்துடும், உங்களுக்கு இதிலே தெரிய வரும். இப்போ இதில் பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ரொட்டேட் பண்ண என்ன வருது அப்படின்னா 5 வருது. அப்போ 5, நமக்கு முதல் பகடையில் 5, இரண்டாவது பகடையில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பகடையில் 6 வருது. அப்போ 5, 6. திருப்பி இன்னொரு இது ஒரு உருட்டி பார்த்தா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 6 வருது முதல் பகடையில். இரண்டாவது பகடையில் என்ன வருது, இதுலேயும் 6 வருது. 6, 6ன்னு இதெல்லாம். அடுத்தது இன்னொரு முறை விட்டுறோம். திருப்பியும் பகடை 2 பகடையும் ஒரே முறை விட்டுட்டு மொத்தத்தையும் பார்க்கணும். நம்ம அடிக்கடி விட்டுக்கூடாது. இது 2, வருது. அப்போ இரண்டாவது பகடையில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பகடையில் 1 வருது. இது போல் 2, 1, 3, 1 எழுதினே போயினே இருக்கலாம். இந்த பகடையை நம்ம எத்தனை மூலமாக மொத்தமாக நம்ம உருட்டக்கூடிய ஒரே முறை தான் உருட்டுறோம். அதில் மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த பகடை உருட்டுதலில். இப்போ இதை 1, 1, 1, 2 அப்படின்னு மொத்தமாக 36 வரைக்கும் எழுத போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அது. S = 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. அப்போ 2, 1, 2, 2, 3, 2, 3 அப்படி எழுதினே போகிறோம். 6, 6 வரைக்கும் வரும். மொத்தம் எத்தனை வருது, 36 வருது. அப்போது N(S) 36 அப்படின்னு அர்த்தம். இப்போ N(S) தெரியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் நம்பர்ஸ் ஆன் த ஃபஸ்ட் டைஸ், அதாவது முதல் பகடையில் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான என்னென்ன வரும், 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6ன்னு வரும். அடுத்தது என்ன வரும், முதல் பகடையில் 4 வரணும். 2க்கு அப்புறம் 4 வரணும். அப்போ 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6 அப்படின்னு வரும். அடுத்தது என்ன வரும், முதல் பகடையில் 6 வரணும். 6, 5 வராது. 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6ன்னு வரும். இதை தான் கணம் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதை தான் ஏ. அப்போது ஏ என்ற செட்டு = 2, 1லேருந்து 6, 6 வரைக்கும் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னா 3 இருக்குது. எத்தனை காலம் இருக்குன்னா, அதுவும் மொத்தம் ரோவில் பாருங்கள் 6. 6 × 3 பண்ணிங்கன்னா 6, 3 சார் 18 வந்துடும். N(A) 18. இல்லை உறுப்பு எண்ணிக்கை கூட்டுங்க மொத்தம். N(A) = 18. இப்போ செகண்ட் பாருங்கள். அதுலேயே ஆர் a total of base sum 8ன்னு சொல்கிறாங்க. முகமதிப்பின் கூடுதல் 8 கிடைக்கணுமா. அதாவது 1 கூட்டினா 1 கூட 2 வரும். அது வராது. அப்படியெல்லாம் ஒரு 2, 6 கூட்டினா 8 வரும். 3, 5 கூட்டினா 8 வரும். 4, 4 கூட்டினா 8 வரும். 5, 3 கூட்டினா 8 வரும். 6, 2 கூட்டினா 8 வரும். இதுதான் பி என்ற கணம். அப்போ N(B) = 5ன்னு எழுதிடும். இப்போது ஏ வெட்டி பி. ஏ வெட்டி பி என்னது, 2, 6 ஃபஸ்ட்டில் இருக்கிறது கருப்பு கலரில், இதுலேயும் ரெட் கலரில் இருக்குது 2, 6. அப்போ 4, 4 காமனாக இருக்குது. அப்புறம் 6, 2 இது 3மே காமனாக இருக்கிறது. ஏ வெட்டி பி = 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எடுத்து போயிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்தது N(A) எடுத்து எழுதிடும், N(B) எடுத்து எழுதிடும், N(A) வெட்டி பி எழுதிடும். இதுதான் ஃபார்முலா. அப்போது N(S) கண்டுபிடிக்கணும். N(S) = எவ்வளோ அப்படின்னா 36 அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்போ N(S) எழுதியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் அப்ளை பண்ண போகிறோம். டிவைட் பை, இதுக்கு என்ன ஃபார்முலா, இது ப்ளஸ்ஸு டிவைட் பை, இதுக்கு என்ன செய்கிறோம், மைனஸ் டிவைட் பைன்னு போட்டுடும். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரும்னா, இங்கே எல்லாத்துக்கும் 36 போடுங்க. இது 36, 36. இங்கே என்ன வரும், இது என்ன வருது 18, இது 5, இது 3 வருது.
அப்போது ஈக்குவல் மொத்தத்தையும் அப்படியே டைரெக்டாக போட்டு 36 அப்படியே எழுதிடும். இது 18 கூட்டல் 5 மைனஸ் 3. அப்போது ஈக்குவல்னால் வரும் அப்படின்னா இது 36ன்னு வரும். இது மொத்தத்தையும் கூட்டினோம்னா 18 கூட்டல் இங்கே என்ன இருக்குது, எனக்கு 2 இருக்கும். அப்போது ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் 36 இங்கே டிவைடில் அப்படியே இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 18யும் 2யும் கூட்டினா 20ன்னு வரும். அப்போது ஈக்குவல் என்ன வந்துடும், இதுக்கு வந்துட்டு 20/36ன்னு வரும். இதை வகுத்தோம்னா 9 வாட்டி வரும். இதை வகுத்தோம்னா 4 இப்போ 9னா 36. இதை வகுத்தா என்ன வரும் அப்படின்னா 5×20. அப்போ ஈக்குவல்ட்டு 5/9 அப்படின்னு அர்த்தம் இது. அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 5/9. இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதுன்னா இந்த கணக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.